ராசிபுரம் ராஜவாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 82 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரி. மழைக்காலத்தில் போதமலை, சித்தர்மலை ஆகிய மலைகளிலிருந்து வழிந்தோடும் நீர்தான் இந்த ஏரிக்கு ஆதாரமாகும். இது நிரம்பியவுடன் உபரி நீர் ஊருக்குள் செல்வதை தடுத்து அணைப்பாளையம் ஏரிக்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டது ராஜவாய்க்கால். இதில் பாய்ந்தோடும் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்வது வழக்கம். ஆனால் நீண்டகாலமாக போதிய மழையின்றி ராசிபுரம் ஏரி வற்றி வருவதால் ராஜவாய்க்காலில் நீர்வரத்து குறைந்து ஆக்கிரமிப்புகளால் நிறைந்துள்ளது. குழந்தைங்களுடைய பாதுகாப்பு இதில் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு கொசுனுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியும் பார்த்துட்டோம். யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. இந்த தண்ணி அது மழை பெஞ்சிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே வருது. தண்ணி வீட்டுக்குள்ளேயே வருது. மழை பெஞ்சின்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு வருது. அதுவும் பாருங்கள், இப்போ இந்த இடமெல்லாம் உடஞ்சி கிடக்கிறதுக்கு நேராக உள்ளுக்கே போகுது. 2006 வாய்க்கால் கட்டின நாளில் இருந்து என்னைய வரலும் தூரும் வரல. அந்த தண்ணி பூரா என்னுடைய நிலத்திலேயே சிரஞ்சி மற்ற கழிவுப் பொருள் அத்தனையே என்னுடைய நிலத்தில் மண்ணை பூரா மாசுபட்டு எந்த வெள்ளாமையுமே செய்ய முடியல. அதனால் இப்போ 2 வருஷமாக அதுவும் கடந்த முறையாவது கொஞ்சம் செஞ்சுருந்தோம். இப்போ 2 ஆண்டுகளாக எதையுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு முனிசிபாலிட்டிலையும் சொல்லி பார்த்தேன், எதுவுமே வேலையாகலை. இது போதாதென்று ராசிபுரம் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் 16லிருந்து வெளியேறும் சாக்கடை கழிவு நீரும் ராஜவாய்க்காலில் திருப்பி விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த வாய்க்கால் பாழ்பட்டு வருவதுடன் தங்களுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் மக்கள். மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்புள்ள வந்துருச்சு. முழுக்க இப்போ இந்த ராஜா வாய்க்கால் பிளாட் போட்டாங்க. புதுசாக போடப்பட்ட நகர்ப்புற விரிவாக்கத்தில் எல்லா பகுதியிலையுமே பிளாட் போட்டிருக்காங்க. நகரத்தில் பார்த்திங்கன்னா 3 பிரிவாக பிரிஞ்சு ராஜா வாய்க்கால் வெளியே போய் நகரத்துக்கு வெளியே ஒரே ஒரு வாய்க்காலாக சேர்ந்து அணைப்பாளையம் ஏரிக்கு போகுது. ஒரு காலத்தில் இந்த ஓடையில் கருந்தண்ணி ஓடிச்சு, மீன்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வாய்க்கால் இருந்த இடம் தெரியாத நிலைமையில் இருக்குது. முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருக்குது. டிச்சு தண்ணி பாஞ்சு நிறையா ஊசி, லப்பர், பிளாஸ்டிக் பொருள், பாட்டில் எல்லாம் விவசாயத்தை கெடுக்குது. ஆடு மாடு வச்சுருக்க முடியல, ஊசி கால் பயிர் நட முடியல. எங்களுக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வித்துல பள்ளிக்கூடம் கொசு கட்டி தாங்க முடியல. டிச்சு தண்ணி பூரா வயலில் இறங்கிடுது. நாங்கள் ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. எங்களுக்கு டிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்து இது பண்ணுங்க. ராஜவாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த பலனும் கிட்டவில்லை என்பது அவர்களது குற்றச்சாட்டாகும். கால்வாய் முற்றிலும் சிதைவதற்குள் அதனை சரி செய்ய வேண்டும் என்கிற ராசிபுரம் மக்களின் கோரிக்கை நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் காதுகளை எட்டும் என நம்புவோம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.